இந்த பைட் ஃபிஷ்க்கு வந்து எலக்ட்ரிக் ஈகிள்னு இன்னொரு பேர் இருக்கு. ஒரு ஒயர் கனெக்ஷன் கிடையாது, ஒரு பவர் சப்ளை கிடையாது, ஒரு பேட்டரி கிடையாது. அப்படி இருந்தும் எப்படி இதனால வந்து எலக்ட்ரிக்க வந்து பாஸ் பண்ண முடியுது? ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தியர்கள் இந்த மீன வச்சு தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மூட்டு வலி, கால் வலி வந்துச்சுன்னா, இந்த ஒரு வலி நிவாரணத்துக்கு வந்து பயன்படுத்திட்டு வந்ததா ஒரு வரலாறே இருக்கு. சரி, ஓகே. கரண்ட் எப்படி வருது? இதோட உடம்புல நேச்சுரலாவே எலக்ட்ரோடைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் இருக்கு. இந்த செல்ஸுக்குள்ள சோடியம், பொட்டாசியம், அயன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி மூவ் ஆகும்போது ஏதாவது ஒரு எதிரி வந்து தன்னை அட்டாக் பண்ண வருதுன்னு இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே உடனே பிரெயினுக்கு வந்து சிக்னல் அனுப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சிக்னல் என்ன பண்ணும்னா மொத்த பாடியிலிருந்தும் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி எலக்ட்ரிக்கல் பாஸ் ஆகும்போது இதோட உடம்புல 600 to 800 வோல்டேஜ் கரண்ட் வந்து வெளியேறுமா. அதாவது ஒரு ஹியூமனை அன்கான்சியஸ் பண்ற அளவுக்கு இதோட பவர் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலேயே எந்த ஒரு அனிமலும் இதுக்கிட்ட அதிகமாக வந்து வம்பு வச்சுக்காது. நேச்சுரலாகவே ஒரு உயிருக்கு எலக்ட்ரிக் இருக்குது அப்படின்னா அது இந்த ஈகிள் ஃபிஷ் தான். சயின்ஸ் ப்ரூஃப். இந்த உலகத்தில் நிறைய அனிமல்ஸ் வாழுது, உயிர்கள் வாழுது. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு உயிர் எது தெரியுமா? ஹியூமன்.